ஒரு பணக்கார பையனை காட்டுறாங்க, அதே நேரத்துல ஒரு ஏழை பையனையும் காட்டுறாங்க. இந்த பணக்கார பையனை அவங்க அம்மா வந்து ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல இந்த ஏழை பையன் யாரோ ஒருத்தரை தண்ணி அடிக்க சொல்லிட்டு குளிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பணக்கார பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த ஏழை பையன் குப்பை பொறுக்க கிளம்புறான். இந்த பணக்கார பையனுக்கு அவங்க அம்மா காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறாங்க, கூட ஒரு ஆப்பிளும் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள பார்த்துதான் அவனுக்கு மூஞ்சியே மாறிடுது. அதே நேரத்துல இந்த ஏழை பையன் போய் குப்பைலாம் பொறுக்கிட்டு அந்த முதலாளி கிட்ட காசு கேட்கறான். ஆனா அவரு நாளைக்கு தரேன்னு சொல்றாரு. அவன் பசியில அப்படியே ரோடு ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த பணக்கார பையன் ஆப்பிள் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறான். அவங்க அம்மா டஸ்ட்பின்ல ஆப்பிள் இருக்க தெரியாம கொண்டு போய் குப்பையில கொட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அந்த குப்பையில கிடக்குற ஆப்பிள் அந்த ஏழை பையன் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அது சந்தோஷமா எடுத்து சாப்பிடுறான். அது அந்த பணக்கார பையன் பார்த்துட்டு தான் இருப்பான். அடுத்த நாள் அந்த ஏழை பையன் அந்த இடத்துல ஆப்பிள் இருக்கானு செக் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன தர எனக்கு தெரியும் தான் சொல்லி கொடுக்குறான். அந்த பையனை சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறான். இதே மாதிரி அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த பணக்கார பையன் வந்து அந்த ஏழை பையன் கிட்ட எங்க அம்மா உனக்கு ஆப்பிள் எல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமே நீ வரான்னு சொல்லி திட்டி அமைச்சிடறான். இந்த ஏழை பையன் போயிட்டு குப்பெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போய் அவங்க முதலாளி கிட்ட காசு கிட்ட அவன் நாளைக்கு தரேன்னு சொல்லி அனுப்புறான். இவனுக்கு செம பசியா இருக்கு. சாப்பாடே இல்லாம ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் அந்த பணக்கார பையன் அவங்க அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஆப்பிரிக்கால சாப்பாடு இல்லாம நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுது, இதனால இறந்து கூட போறாங்க அப்படின்னு நியூஸ்ல வருது. இதை பார்த்தது அந்த பணக்கார பையனுக்கு அந்த ஏழை பையன் ஞாபகம் தான் வருது. ஆக்சுவலா அந்த பையன் அவனுக்கு ஆப்பிள் பிடிக்காத காரணத்தாலதான் அந்த ஏழை பையன் கிட்ட ஆப்பிள கொடுத்துட்டு அவன் மட்டும் லஞ்சு சாப்பிட்டு இருப்பான். இப்ப இந்த நியூஸை பார்த்துதான் அவனுக்கு அந்த ஏழை பையன் ஞாபகம் வந்துடுது. இப்ப அடுத்த நாள் ஆகுது, அவன் நேரா அந்த ஏழை பையனை பார்த்து அவனோட லஞ்சை கொடுத்துறான். அந்த ஏழை பையன் நீ சாப்பிட்டுட்டியான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பணக்கார பையன் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அவனுக்கு பிடிக்காத ஆப்பிள சாப்பிட்டு இவனுக்காக அவனோட லஞ்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஏழை பையனும் பணக்கார பையனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.